முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் எலியாவை சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காலிலிருந்து புறப்பட்டுச் சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம்முயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலையில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கரைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது 2 மடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லையெனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடிக்கொண்டு வழிநடந்து செல்கையில், இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழற்காற்றில் விண்ணகத்துக்குச் சென்றார். எலிசா அதைக் கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து 2ஆக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வையை எடுத்துக்கொண்டு திரும்பிச் சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடம் இருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் 2ஆக பிரிய எலிசா அக்கரைக்குச் சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 1-6 மற்றும் 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களைப் பற்றி தப்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர்கள் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வதை இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவழக்காரரைப் போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்துக்கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேளக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பதை மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே,
இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உங்களோடு சேர்ந்து நான் நன்றி சொல்லுகின்றேன். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக மாற எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிந்தனை மத்தேயு நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்கின்றோம், மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாளாந்த வாழ்விலே எங்களிடம் பலர் உதவி பெறுகின்றார்கள். இந்த உதவி செய்கின்ற போது பலர் எதிர்பார்ப்பது தாங்கள் பிரபல்யமாக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இறைமகன் கிறிஸ்து செய்கின்றார், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது நீங்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்யக்கூடாது என்று சொல்லி. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதற்காக இறைவன் இவ்வாறு சொல்லுகின்றார்? ஆகவே நற்செய்தியை தொடர்ச்சியாக நாங்கள் வாசிக்கின்ற போது நீங்கள் மறைமுகமாக எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஏன் மறைமுகமாக நாங்கள் செய்ய வேண்டும்? இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, மறைமுகமாக நான் தான தர்மம் செய்கின்ற போது, மறைமுகமாக நான் ஜெபிக்கின்ற போது, மறைமுகமாக நான் உரையாடுகின்ற போது எனக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு ஆழப்படுத்தப்படுகின்றது. ஆகவே நான் ஆண்டவருடைய பெயராலே மறைமுகமாக நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற போது ஆண்டவரோடு நான் நெருங்குகின்றேன். ஆகவே தான் மறைமுகமாக செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே இரண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கின்ற போது இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, நீங்கள் உங்கள் வீட்டு அறைக்குள்ளே சென்று கதவுகளை அடைத்து கொள்ளுங்கள். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஜெபிக்கின்ற போது என்றாலும் சரி, தான தர்மங்கள் செய்கின்ற போது என்றாலும் சரி, எங்களுடைய புலன்களை அடக்க வேண்டும். ஆகவே ஜெபிக்கின்ற போது நான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் சிந்தனைகளை சிதறடிக்க விடாமல் முழுமையாக இறைவனை பற்றி சிந்திக்க, ஆகவே புலன்களை அடக்க ஆண்டவர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். மூன்றாவதாக நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம், நான் மறைமுகமாக செய்கின்ற போது எனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய உறவு உறுதிப்படுத்தப்படுகின்றது. அங்கே உண்மையான உறவு உருவாகின்றது. ஆகவே தான் இன்றைய நற்செய்தியிலே மறைமுகமாக நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள், மறைமுகமாக நீங்கள் ஆண்டவரோடு உரையாடுங்கள், மறைமுகமாக உங்களுடைய அரசியல்களை எல்லாம் செய்யுங்கள் என்று இறைமகன் சொல்லுவதன் ஊடாக இறை உறவை ஆழப்படுத்தி கொள்ள, அதை பலப்படுத்தி கொள்ள, உறுதிப்படுத்தி கொள்ள இறைவன் எங்களுக்கு வாய்ப்பை தருகின்றார். ஆகவே இன்றைய நாள் எங்களுடைய வாழ்வு பிரபல்யத்தை நோக்கி செல்லாமல், மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க வாழ்வு வாழாமல், மறைமுகமாக இறைவனோடு உறவை பலப்படுத்தி அதனூடாக இறை அன்பை அனுபவிக்கின்ற நாளாக இன்றைய நாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனிடம் மன்றாடுகின்றேன். ஆமேன்.